சிலுவையை பற்றிய உபதேசம். ஒரு நிமிஷம் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் படிங்கம்மா. சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. எப்படி இருக்கான்? பைத்தியமாய் இருக்கு. அதுக்கப்புறம் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது என்னவா இருக்கு? தேவ பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க என் கூட இன்டராக்ட் பண்ணணும். நான் மட்டுமே இங்க நின்று பேசிட்டு இல்ல, அப்படி இல்ல. நான் பேசுறேன், நீங்களும் பேசுங்க. அப்பதான் நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு அதை கிரகிச்சுக்க முடியும். ஹல்லேலூயா. சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கான். சிலுவையை பற்றிய போதனை, சிலுவையை பற்றின உபதேசம், சிலுவையை பற்றிய பிரசங்கங்கள் சில பேருக்கு பைத்தியமா இருக்கு. யாருக்கு பைத்தியமா இருக்குதாமா? கெட்டு போகிறவர்களுக்கு. ஆனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு தேவ பலனா இருக்கிறது. யாரு? ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனா இருக்கிறது. நான் உன்னை பலப்படுத்துவேன், என்னுடைய பலவீனத்தில் உன்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லி நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு. எப்படி நம்மை பலப்படுத்துறாரா? சிலுவையை கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்லுது, சிலுவையை பற்றின உபதேசம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க தேவனுக்குள், ஆவியானவருக்குள் ஸ்திரப்படணும், பலப்படணும் அப்படின்னா சிலுவையை தியானிக்கணும். நீங்க எந்த அளவுக்கு அதிகமா சிலுவையை தியானிக்கிறீங்களோ, சிலுவையில போய் உட்கார்ந்து, சிலுவைக்கடியில போய் உட்கார்ந்து அவன் அந்த சிலுவையை தியானிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க பலப்படுவீங்க. ஹல்லேலூயா. இது சிலுவையினுடைய மேன்மை, அதை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். ஒரே ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை, ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி, அதுல இருக்கிற ஒரு கொஞ்சம் காரியங்களை விளக்கி சொல்லி, உங்களுக்கு சிலுவை எப்படி நம்ம வாழ்க்கையில திரிகை செய்யுது, சிலுவை இல்லைன்னா நாம இன்னைக்கு என்ன ஆயிருப்போம், சிலுவை இருக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கோம், இன்னைக்கு கடவுளுக்கும் நமக்கும் சிலுவையினால என்ன ஒரு தொடர்பு அப்படிங்கறது ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சொல்றேன். ஆவியானவர் என்னை நடத்துவாராங்க. ஹல்லேலூயா. உங்க எல்லாத்துக்கும் யோசேப்பு தெரியும்ல? பழைய ஏற்பாட்டுல யோசேப்பு, அவருடைய அப்பா யாக்கோபுக்கு 12 குமாரர்கள். அதுல ஒருத்தர் யோசேப்பு. இந்த யோசேப்பு கனவு பார்த்து, சொப்பனங்களை பார்த்து தன்னுடைய சகோதரர்களுக்கு அப்பாக்கெல்லாம் சொன்னதுனால, காய்மகாரத்தினால அவர் அடிச்சு எகிப்துக்கு அடிமையா அனுப்பிட்டாங்க. அனுப்பி எகிப்து அடிமையா இருக்கிறார். எகிப்துடைய தேசத்துல போத்திபாட்ட இருக்கிறாரு. போத்திபாட்ட அந்த மனைவி, அந்த அம்மா வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணினதுனால ஜெயிலுக்கு போறார். ஜெயில இருந்து இப்ப அரண்மனைக்கு போயிட்டார். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம். அரண்மனையில பார்வோனுடைய சொப்பனத்துக்கு இன்டர்பிரேஷன் பண்றாரு. அதாவது சொப்பனத்துக்கு வியாக்கணம் கொடுக்குறாரு. ராஜா பார்த்த ஒரு சொப்பனத்துக்கு இதுதான் அர்த்தம், கடவுள் உங்களுக்கு இதை சொல்ல விரும்புறாரு, செய்ய விரும்புறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தத்தை சொல்லி அரண்மனையில இப்ப எகிப்துக்கு யோசேப்பு ஒரு அதிபதியா இருக்கிறார். இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம். யோசேப்புக்கு இதுக்கிடையில கல்யாணம் ஆகுது, குழந்தைகள் பிறகுது, 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. இப்ப யாக்கோபு எங்க இருக்கிறாருன்னா கானான் தேசத்துல இருக்கிறார். யோசேப்பு எங்க இருக்கிறாரு? எகிப்துல. நான் பேசுவேன், நீங்களும் பேசணும். அல்லேலூயா. நான் பேசுறது புரியுதுல்ல? யாக்கோபு கானான் தேசத்துல இருக்கிறார், யோசேப்பு எகிப்து தேசத்துல இருக்கிறார். யாக்கோபு என்ன நினைச்சிட்டு இருக்கிறாருன்னா, யோசேப்பு இறந்துட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் யாக்கோபுக்கு தெரிய வருது, யோசேப்பு உயிரோட இருக்கிறாரு. உயிரோட மாத்திரம் இல்ல, எகிப்துல அதிபதியா இருக்கிறார். உங்களை பார்க்க கூப்பிடுறாரு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு எகிப்து தேசத்துக்கு வர்றாரு. வந்து எல்லாத்தையும் பாக்குறாரு, யோசேப்பை பாக்குறாரு, அழுறாரு. அதெல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் இருக்கிறாரு. இப்ப யாக்கோபுக்கு வயசாகி போய் இப்ப அவர் என்ன கொஞ்ச நாள் அவருடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த டைம்ல தான் ஒரு காரியம் நடக்குது. என்னன்னா, யோசேப்புக்கு ஒரு அழைப்பு வருது. உங்க அப்பா கொஞ்சம் முடியாம இருக்காரு, வருத்தப்படுகிறார், கொஞ்சம் வாங்க வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்றப்ப யோசேப்பு தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபை பார்ப்பதற்கு போகிறப்ப தன்னுடைய 2 குமாரரை கூட்டிட்டு போறார். யோசேப்புக்கு 2 குமாரர்கள். ஒன்னு மனாசே, மூத்தவன் பேர் மனாசே, இளையவன் பேர் எப்ராஹிம். இதெல்லாம் எங்க இருக்குன்னா ஆதியாகமம் 48வது அதிகாரத்துல இருக்கு. யோசேப்பு யாக்கோபை பார்ப்பதற்கு தன்னுடைய 2 மகன்களையும் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு அவர் பேசிட்டு யாக்கோபு தன்னுடைய மகன் யோசேப்புடைய மகன்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த சம்பவத்துல எப்படி சிலுவை கனெக்ட் ஆகுது அப்படின்னு நான் பேச போறேன். எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஆதியாகமம் 48வது அதிகாரம் 14வது வசனம்.
அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய புரியல. இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும் மனேசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனேசேனுடைய தலையின் மேலும் வைத்தான். ஓகே அவன் யோசேப் ஓகே. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, யாக்கோபு 2 பேர்த்த ஆசீர்வதிக்கிறார். இங்க அந்த சம்பவத்துல 4 பேர் இருக்கிறாங்க. ஒன்னு யாக்கோபு, 2வது யோசேப்பு, 3வது மனாசே, 4வது எப்ராயிம். 4 கேரக்டர். முதலாவது யார் இருக்கிறாங்க? யாக்கோபு இருக்கிறாரு. 2வது யோசேப்பு இருக்கிறாரு. 3வது யோசேப்புடைய பையன், மூத்த பையன் மனாசே இருக்கிறாரு. 4வது எப்ராயிம் இருக்கிறார். இந்த 2 பேர்த்தையும் ஆசீர்வதிக்கிறார் யாக்கோபு. பொதுவா அந்த நாட்கள்ல மூத்தவர்களுக்கு, மூத்த மகனுக்கு தான் டபுள் போர்ஷன் ஆஃப் பிளஸிங்ஸ், 2 மடங்கு ஆசீர்வாதம் போகும். ஒரு 50,000 ரூபாய் இருக்குதுன்னா மூத்த மகனுக்கு 35,000 ரூபாய் கொடுக்கணும். மீதி போகத்தான் அந்த மூத்த மகன், மூத்தவர்கள் பிரயோஜனப்படுத்துறதுக்கு பின்னாடி இருக்கிற மிச்ச மீதி தான் இளையவர்கள் பயன்படுத்துவார்கள். 15,000 தான் தருவாங்க. அந்த மாதிரி தான் மூத்தவரை யோசேப்பு கூட்டிட்டு போறாரு, இளையவரையும் கூட்டிட்டு போறாரு. யாக்கோபு ஆசீர்வதிக்கும் பொழுது கையை மாத்தி வச்சு ஆசீர்வதிக்கிறார். மூத்தவன் மேல இடது கையையும் இளையவன் மேல எந்த கையை வைக்கிறாரு? வலது கை. ஒருத்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா வலது கையை தான் பயன்படுத்துவாங்க. ஆமே, நீங்க ஏதாவது ஒண்ணு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னாலே ரைட் ஹேண்ட் தான் கொடுப்பாங்க. இடது கையை எதுக்கு யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு பணத்தை எடுத்து இந்த கையில கொடுங்க, வாங்குவாங்க, வாங்க மாட்டாங்க, அந்த கையில கொடுங்க அப்படிம்பாங்க. லெப்ட் ஹேண்டை எதுக்குமே பயன்படுத்த மாட்டாங்க. அப்ப ஆசீர்வதிப்பதற்கு யாக்கோபு தன்னுடைய வலது கரத்தை யார் மேல வைக்கிறாரு? எப்ராயிம் மேல வைக்கிறார். எப்ராயிம் 2வது மகன். நான் ஒரு 4 பேர் தம்பி ஒரு 2 பேர் வாங்க, ஒரு 3 பேர், 2 பேர் வாங்க. 4 பேர். இவர் தான் வந்து காட், ஃபாதர் ஆஃப் காட். இவர் பேரே காட்வின் தான், காட். ஓகேவா? இவர் பிதாவாகிய தேவன். நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு வச்சுக்கலாம். இவர் மூத்த மகன் மனாசே, இவங்க எப்ராயிம். ஓகே, இங்க வாங்க. அப்படி கையை மாத்தி யாக்கோபு என்ன பண்றாரு? இளைய மகன் இவங்க எப்ராயிம், மூத்த மகங்க இவங்க மனாசே. அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது தன் மனமறிய, அந்த வசனத்தை திரும்ப படிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமின் மேலும் தலையின் மேலும் மனேசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனேசனுடைய தலையின் மேலும் வைத்தான். ஓகே, 2 பேர்த்து மேலையும் கையை மாத்தி வைக்கிறார். இளையவன் மேல வலது கை போகுது, மூத்தவன் மேல இடது கை போகுது. இது ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னா, இந்த கைய அப்படியே ஜனங்களுக்கு காட்டுறது. இப்ப எப்படி தெரியுது? இந்த கை சிலுவை. ஹல்லேலூயா. இந்த சிலுவை புறஜாதியாகிய நம்மை தேடி வந்தது. பொதுவா மூத்தவர்கள் யாருன்னா யூதர்கள், இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேல் தான் எங்க கர்த்தரை சொந்தமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் அப்படின்னு சொல்லி மேன்மை பாராட்டிட்டு இருந்தாங்க. இளையவர்களாகிய புறஜாதியார் புறந்தள்ளப்பட்டிருந்தாங்க. ஆனால் ஆசீர்வாதம் புறஜாதிகள் மேல் வந்தது. ஹல்லேலூயா. எப்படி வந்துச்சுன்னா, இந்த கிராஸ், சிலுவை மேல, சிலுவை மூலமாய் புறக்கணிக்கப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட புறஜாதிகளுக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் சிலுவையினுடைய மேன்மை. ஹல்லேலூயா. சிலுவை மட்டும் இல்லை அப்படின்னா புறஜாதிகள் வந்திருக்கவே முடியாது. இஸ்ரவேலர்கள் மாத்திரம், இஸ்ரவேலர்கள் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. நாமெல்லாம் இயேசுவை அறிந்திருக்கவே முடியாது. என்றைக்கு சிலுவை வந்ததோ அந்த சிலுவை நமக்கு தேவபலனாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அந்த சிலுவையின் மூலமாய் இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த சிலுவையின் மூலமாய் பிதா நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த சிலுவையின் மூலமாய் தமக்கு சொந்த குமாரர்களாய் நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு கை தட்டி மகிமை செலுத்தலாமா? புறஜாதி நம்மை அவர் தேடி வந்தார். ஹல்லேலூயா. புறஜாதி நம்மை தேடி ஆசீர்வதித்தார். புறஜாதி நம்மை அவர் ஏற்றுக்கொண்டார். எப்ராயிமுக்கு 3 காரியங்கள் நடந்தது. ஃபர்ஸ்ட், எப்ராயிம் வாஸ் அடாப்டட். இரண்டாவது, எப்ராயிம் வாஸ் அக்செப்டட். எப்ராயிம் வாஸ் அட்வான்ஸ்ட். 3 ஏ சொல்லியிருக்கிறேன். அக்செப்டட், அடாப்டட், அக்செப்டட், அட்வான்ஸ்ட். தமிழ்ல சொல்றேன். எப்ராயிம் அடாப்டடுக்கு தமிழ்ல என்ன வரும்? ஓகே, தேங்க்யூ. எப்ராயிம் தத்தெடுக்கப்பட்டார். எப்ராயிம் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்.
எப்பிராயிம் அங்கீகரிக்கப்பட்டார், எப்பிராயிம் உயர்த்தப்பட்டார். எப்படி நான் சொல்றேன் பாருங்க. ஆதியாகமம் 48:5 படிங்க. நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர் ஓகே ரூபன் ஓகே ஓகே எகிப்து தேசத்திலே உனக்கு பிறந்த உன்னுடைய 2 குமாரரும் இனி உன்னுடைய குமாரன் அல்ல, அது அவன் என்னுடைய குமாரன். எகிப்து தேசத்தில், அதாவது யோசேப்பு இஸ்ரவேல் தேசத்தார், யாக்கோபுடைய ஓன் சன். ஆனா எப்பிராயிமும் மனாசேயும் புறஜாதியின் இடத்தில் பிறந்தவர்கள். யோசேப்பு ஒரு புறஜாதி பொண்ணை தான் கல்யாணம் பண்றார். ஒரு புறஜாதிக்கு பிறந்த பொண்ணுதான், பசங்க தான் அவங்க. ஆனா இதுவரைக்கும் புறஜாதி. நான் வந்துட்டேன்ல, உன்னுடைய மகன் அல்ல, அது என்னுடைய மகன் என்று அவர் தத்தெடுத்துக் கொள்ளுகிறார். இனி நீ புறஜாதி அல்ல, நீ என்னுடைய குமாரன். ஹல்லேலூயா, நீ என்னுடைய குமாரன். அதனாலதான் எபேசியர் 1:6 அவர் சொல்றாரு, நீங்க எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறீர்கள். ரோமர் 8:15 சொல்றாரு, நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற என்ன கொடுத்திருக்கிறாராம்? புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாராம். கலாத்தியர் 4:6 சொல்லுது, நீங்க அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற குமாரனுடைய ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாராம். நீங்க அடிமை அல்ல, நீங்கள் புறஜாதி அல்ல, நீங்கள் என்னுடையவர்கள், அதாவது என்னுடைய பிள்ளைகள் என்று அவர் நம்மை தத்தெடுத்துக் கொண்டார். எப்பிராயிம் எப்படி யாக்கோபால் தத்தெடுக்கப்பட்டாரோ அதே போல சிலுவையால் தேவன் நம்மை தத்தெடுத்து தம்மை பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, எப்பிராயிம் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். எபேசியர் 1:12 நமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவர் தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஓகே, கிறிஸ்துவுக்குள் என்னவாமா? சுதந்திரராகும்படி. ஏதோ தத்தெடுத்து ஒரு ஓரத்துல உட்கார வைக்கல, அவர் நம்மை சுதந்திரமாக்கி இருக்கிறார். ரோமர் 8:00 சொல்லுது, பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. எப்படி சுதந்திரருமா? தேவனுக்கு சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. இயேசுவுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கோ பரலோகத்துல, இயேசுவுக்கு எது எது சொந்தமோ அது எல்லாம் நமக்கும் சொந்தமாகி இருக்கு. ஹல்லேலூயா. ஏதோ தத்து எடுத்துட்டு ஒரு ஓரத்துல வேலைக்காரனா நம்மளை வைக்கல, தன்னுடைய சொந்த குமாரனை எப்படி பிதா பார்க்கிறாரோ அதே போல சிலுவையின் மூலமாய் நம்மையும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. எப்பிராயிம் ஏற்றுக்கொள்ளப்பட்டார், அதே போல நாமும் புறஜாதிகளாகிய நாமும் சிலுவையின் மூலமாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். ஹல்லேலூயா. மூன்றாவது, எப்பிராயிம் உயர்த்தப்படுகிறார். ஆதியாகமம் 48:20 வாசிங்க. இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்பிராயீமை போலவும் மனாசேயை போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேல் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி. ஓகே, என்ன சொல்லி வாழ்த்துறாரு அவரு? இல்ல, எப்பிராயீமை போலவும் மனாசேயை போலவும் ஆக்குவாராக. மூத்தவன் பேர் என்ன? மனாசே. இளையவன் பேர் தான் எப்பிராயிம். நீங்க என்ன சொல்லி இருக்கணும்? மனாசேயை போலவும் எப்பிராயிம் போலவும் சொல்லி. இல்ல, அங்க என்ன இருக்கு? எப்பிராயிமை போல ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டார் அவர். ஹல்லேலூயா. புறந்தள்ளப்பட்ட புறஜாதிகளை அவர் முதல்ல கொண்டு வரார். வாழ்த்துகிறவர்கள் இனி எல்லாம் என்ன சொல்லி ஆசீர்வதிப்பாங்களாம்? எப்பிராயிமை போலவும். கடைசியில தான் மனாசே வரார். யூதர்கள் அல்ல, புறஜாதிகளாகிய நாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் யூதர்கள் முதன்மையில நின்னாங்க. ஆனா இயேசு எப்பொழுது தம்முடைய ரத்தத்தை நமக்காக சிந்தினாரோ அந்த சிலுவையின் மூலமாக புறஜாதி நாம முஸ்லிம்கள் நிற்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைகளை தட்டி அப்பாவுக்கு மகிமையை செலுத்தலாமா? புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர். வாக்கு தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர். வாக்கு தத்தம் செய்தீர், சொன்னதை நிறைவேற்றினீர். ஹல்லேலூயா. புறஜாதி நம்ம தேடி வர்றாங்க. தேடி வந்து நம்மளை ஒரு அடிமையாய் வைக்காமல் நம்மளை சுதந்திரவாளியாய் மாற்றி வைக்கிறார். இது எல்லாமே சிலுவையின் மூலமாய் நடைபெறுகிறது. ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்க, அந்த சிலுவை மட்டும் இல்ல, சிலுவையில மட்டும் இயேசுநாதர் அடிபடல, சிலுவைக்கு போகல அப்படின்னா இது எதுவுமே நமக்கு நடந்திருக்கு. புறஜாதிகளே ஒரு இதே கிடையாது. புறஜாதிகளை மதிக்கவே மாட்டாங்க, நம்மளெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஆவியானவர் இந்த வார்த்தையை உணர்த்துறதுனால நான் சொல்றேன்,
உங்களையும் புறஜாதியை போல எங்கெங்கெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ, எந்தெந்தெல்லாம் புறந்தள்ளப்பட்டீர்களோ அந்த இடத்துல எல்லாம் உங்களை முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவாங்க. ஹல்லேலூயா. உங்க பேரை சொல்லி ஆசீர்வதிப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆவியானவரை ஏவுகிறதுனால சொல்றேன், உங்க பேர் ஒரு பிராண்டா மாறும். ஹல்லேலூயா. your name will be a brand. உங்க பேர் ஒரு பிராண்டா மாறும். ஹல்லேலூயா. நீ எப்ராயிமை போலவும் மனாசேயை போலவும் ஆசீர்வதிக்கப்படுவாய். உங்க பேரை சொல்லி ஆசீர்வதிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. புறஜாதியாய் ஓரம் தள்ளப்பட்டவனை இன்றைக்கு சிலுவை முன்பாக கொண்டு நிறுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பட்ட நாட்களில், அந்த பழைய உடன்படிக்கையின் காலத்திலே பல்வேறு நாமங்கள் அவர்களுக்கு வெளிப்பட்டது. யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லி ஒரு நாமம் வெளிப்பட்டது. அந்த நாமத்துல எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். அந்த நாமம் இருந்துச்சுன்னா உங்களுடைய நீர், உங்களுடைய தேவைகள் எல்லாமே அந்த நாமம் பார்த்துக்கும். அந்த நாமம் இஸ்ரவேல் இடத்தில் இறங்கி வந்துச்சு. புறஜாதிகளாகி நாமும் போறோம், போய் பார்க்க இந்த நாமத்தினால எனக்கு ஏதாவது பயன் கிடைக்குமா அப்படின்னு பாக்குறப்ப இல்ல, இந்த நாமம் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் தான் அப்படின்னு சொல்லி அந்த நாமத்தை இஸ்ரவேலர்கள் மாத்திரம் கொண்டாடினாங்க. யெகோவா நிசின்னு சொல்லி ஒரு நாமம் வந்துச்சு. அந்த நாமத்தினுடைய சிறப்பு என்னன்னா, அந்த நாமம் எங்க இருக்குதோ அந்த இடத்துல ஜெயம். ஜெயம். அந்த நாமம் யாரு வச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல ஜெயம் இருக்கும். நமக்கு அதுல பங்கு இருக்கான்னு சொல்லி புறஜாதி நாமளும் போய் பார்த்தோம். அந்த நாமத்துல நமக்கு பங்கு இல்லை. யெகோவா ஈரே, யெகோவா ராப்பா, அந்த நாமத்துல சுகம் இருக்கு. எனக்கு சுகம் கிடைக்குமான்னு சொல்லி புறஜாதி நான் போய் பார்க்கிறப்ப அந்த நாமத்துல எனக்கு பங்கு இல்லை. இப்படி நான் ஏமாற்றத்தோடு திரும்பி வந்துட்டு இருக்கிறப்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வானத்துல இருந்து, எல்லா நாமத்துக்கும் இது வரைக்கும் வந்த எல்லா நாமம், யெகோவா ஈரே, யெகோவா ராப்பா, யெகோவா சம்மா, யெகோவா நிசி, என்ன நாமமோ எல்லா நாமத்துக்கும் விட மேலான ஒரு நாமம் இப்ப வருது. நாமம் இறங்கி வருதுன்னு சொல்றப்ப புறஜாதி இதுவும் எப்படியும் ஒரு இஸ்ரவேலுக்கு தானே போகும் அப்படின்னு சொல்லி புறஜாதி நாம இருந்துட்டோம். ஆனா அந்த நாமம் இஸ்ரவேலர்கள் இடத்துல புறஜாதி நம்மை தேடி வந்தது. ஹல்லேலூயா. அந்த நாமம் இயேசு. ஹல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கிற உன்னத நாமம் இயேசு. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையானின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சவாலானார். அவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகியால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாக இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அவருக்கு தந்தரப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் நம்மிடத்தில் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துங்கள். யெகோவா ஈரேவை விட பெரிய நாமம் இயேசு. யெகோவா ராப்பாவை விட பெரிய நாமம் இயேசு. அந்த இயேசு என்கிற நாமம் சிலுவையின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் நம்மிடத்தில் வந்திருக்கிறது. அந்த நாமம் நம்மிடத்தில் உலாவுகிறது. ஹல்லேலூயா. 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 அந்த நாமம் மோசேவுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை, எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தவில்லை, எரேமியா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யாருக்குமே வெளிப்படுத்தப்படல. என் இருதயத்திற்கு ஏற்றவன் சொன்ன தாவீதுக்கு அந்த நாமம் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் புறஜாதியாரியாகிய நமக்கு இயேசுங்கிற நாமம் வெளிப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த நாமத்தில் இல்லாத வல்லமைகளே கிடையாது. இந்த நாமத்தில் இல்லாத அதிசயங்களே கிடையாது. இந்த நாமம் தான் அல்டிமேட். அந்த அல்டிமேட்டான வல்லமையுடைய நாமம் இயேசு. அந்த நாமத்தை நாம் சொந்தமாய் கொண்டிருக்கிறோம். இது எல்லாம் சிலுவையிலே நமக்கு நடந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இந்த சிலுவைக்காக இயேசு கடவுளுக்கு ஒரு நன்றி செலுத்தலாம். சிலுவை மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம என்ன ஒண்ணுமே இல்லை, ஒரு வார்த்தையுமே இல்லை. சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கு. என்னங்க சிலுவை அப்படிம்பாங்க. சிலுவை மட்டும் இல்லைன்னா புறஜாதி இன்னைக்கு நான் இல்லை. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவன். சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சிலர் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சிலர் தங்களுடைய வரத்தை குறித்து, மேன்மை குறித்து, தாளந்த குறித்து. நாமும் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு சிலுவை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். 1 கொரிந்தியர் 1:2 சொல்றாரு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பற்றியே உங்களிடத்தில் அறியாதிருக்க மனதா இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய பலனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் எழுந்து நின்று நேரம்
சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறது